வாங்க டேஸ்டியான பச்சைப்பயிறு கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். டைல்யூட் பண்ணிங்கன்னா தோசை இட்லி கூடயும் நல்லாயிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே 3 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக்காகி சாஃப்டான பிறகு இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, சோம்பு பொடி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நம்ம நைட்டே ஊற வச்சுருக்க 100 கிராம் பச்சை பருப்பில் தண்ணியை வடிகட்டிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பச்சை பயிறு மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி. செஞ்சு பாருங்கள். நான் சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த பச்சை பயிறு கிரேவியை வச்சு சாப்பிட்டேன். இந்த கிரேவியை இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுனா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. தோசை இட்லிக்குனா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.